பீகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறேன். ஒரு தீர்ப்பு பார்த்தசாதி கோவில் நம்ம சென்னை திருவல்லிக்கேணியில் ஈவோக்கு பவர் கிடையாது, அவங்க எந்த விஷயத்துலையும் டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது என்ன வழக்கு, இதோட பின்னணி என்ன? பொதுவாக நம்ம பார்த்துருப்போம், எல்லா கோவில்லையுமே ஈவோ தான் முக்கிய முடிவே எடுப்பாங்க. அதானே ரியாலிட்டி? இல்லை, அதாவது கோயில்கள் அறங்காவலர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். பெரிய கோயில் எல்லாத்துக்கும் 5 அறங்காவலர்கள் இருக்கணும். அதில் என்ன பண்ணணும் இருக்கு, நான் வரேன். அந்த 5 அறங்காவலர்களில் ஒருவர் கட்டாயமாக பெண்ணாக இருக்க வேண்டும், ஒருவர் கட்டாயமாக SC ST என்ற பட்டியல் ஜாதி பிரிவில் இருக்கணும். இது 1959 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது. ஸோ இதை விட சமநீதி சமூக நீதி எங்கேயுமே இருக்க முடியாது. அந்த 5 அறங்காவலர்களும் அந்த கோயில் சம்பிரதாயத்தையும் ஓரளவுக்கு ஆகமத்தையும் தெரிஞ்சிருக்கணும். யாரா ஒரு ரோட்ல இருக்காள், இது ஏன் பண்றீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ற அளவுக்கு அர்த்தம் உள்ளவராக இருக்கணும். இதுதான் ஈவோ. இவங்க எல்லாம் எதுக்குன்னு சொன்னா, கோயிலுக்கு இருக்கிற சொத்து, கோயிலுக்கு பக்தர்கள் வந்தால் நன்றாக தரிசனம் செஞ்சுட்டு போறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான். கோயில் எப்படி நடத்தணும், எத்தனை மணிக்கு பூஜை, எத்தனை பூஜை, இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதோ, என்னைக்கு பூஜை, என்னைக்கு ஸ்பெஷல் பூஜை, இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு வேலையே இல்லை. இதை விட முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கோட் பண்ணணும்னு சொன்னால், கேரளாவில் இருக்கிற திருப்பணித்துறா கோயிலில் ஒரு சடங்கை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை போல அவங்களும் இந்த பர்டிகுலர் சடங்கில் பிராமணர்கள் காலில் மற்ற மக்கள் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி தவறாக பரப்பினாங்க. காலை கழுவி விழுகணும்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதிட, உடனே சுயமோட்டோவாக எடுத்து கோயிலுடைய அர்ச்சகர் அந்த ஊர் HRNC தேவசம் போர்டில் இருந்து, அதை தவிர கோர்ட் சார்பாக ஒரு இவரை வக்கீலை போட்டு 3 பேரும் கொடுத்தது இல்லை. இது சில 50 ஆண்டுகள் முன்னாடி, இன்னும் அதுக்கும் முன்னாடி பிரசன்னம் பார்த்து ஓய்வு பெற்ற தாந்திரிகளிடம் தற்போதைய தாந்திரிகள் இதை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை 3 பேரும் இதை சொன்னாங்க. ஆனால் இந்த தேவசம் போர்டு இருக்கு பாருங்க, அவன் மாத்திரம் என்ன சொன்னா, இதுக்கு பெயரை பார்த்தா உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ற மாதிரிலாம் வருது, அதனால குழம்பிட்டாங்க, பேரை மாற்றுவோம்னா. இதுக்கு தான் ஹைகோர்ட் சொல்லிச்சு. அதுவும் அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா ஜஸ்டிஸ் மணி இவர். அவர் HRNC தமிழ்நாட்டுக்கு கவுன்சிலாக முன்னாடி இருந்தவர் மணிக்குமார். அதன் பிறகு ஜட்ஜ் ஆகி சீஃப் ஜஸ்டிஸாக போனார். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை நூற்றாண்டுகளாக தொடர்வது ஒரு கோவில் விஷயங்கள், இதில் எந்த மாற்றமும் செய்ய யாருக்கும் உரிமை இல்லை, இந்த கோர்ட்டுக்கும் உரிமை இல்லை, தேவசம் போர்டு யாரும் பேரை கூட மாற்றக்கூடாதுன்னு. ஸோ இப்போ இந்த கேஸில் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோயிலில் ஈவோ இருக்காங்க. இதை தவிர ஈவோங்கிறது அறங்காவலர் குழு இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கணக்கு வழக்கு மேற்பார்வை பண்ணலாம். இதை தவிர அறங்காவலர் குழுவை கலைச்சிட வேண்டியது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஃபிட் பர்சன் இன்னொருத்தர போடுவாங்க, தக்கார் அப்படின்னு. இந்த தக்காருங்கிறவங்க என்ன பண்றாங்க, வடபழனி கோயிலில் இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறது, சைதாப்பேட்டை கோயிலுக்கு தக்காரை போடுவாங்க. சில கோயில்களில் அந்த கோயில் ஈவோவையே தக்காரா போட்டிருக்காங்க. இது 1981 ஒரு இடைக்கால தீர்ப்பு அடிப்படையில் இந்த கோயிலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் தக்காரும் ஒன்று அப்படின்னு. ஸோ இதை சுட்டி காட்டி 87 நடக்குது. 91 இது இனிமேல் செல்லாதுன்னு ஹைகோர்ட் சொல்லியும் 91 நம்ம 26 35 வருஷமா அதையே பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர எத்தனை மணிக்கு கோயில், எத்தனை மணிக்கு நட சாத்தணும், திறக்கணும், இப்படியெல்லாம் இது மாதிரி விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதையும் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்னொன்று, தக்கார் என்றால் அதிகபட்சம் 6 மாசம்தான். ஒரு மீட்டிங் அதுக்குள்ள அறங்காவலர் குழு தேர்ந்தெடுக்கப்படணும். ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அது மாதிரி அறங்காவலர்கள் ஒரு சான்ஸ், அந்த அறங்காவலர்கள் கணக்கு வழக்கு ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணா அடுத்த அறங்காவலர் குழு போடுறதுக்கு அதிகபட்சம் 2-3 மாதம், அதாவது 3 மாசத்துக்கு ஒரு மீட்டிங் போடணும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை போர்ட் மீட்டிங் மாதிரி போடணும். ஸோ அந்த போர்ட் மீட்டிங் பீரியடுக்குள்ள இன்னொரு குழு தேர்ந்தெடுத்திருக்கணும். இப்ப நீங்க 36 வருஷமா இருக்கீங்க. இதையே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம நாகூர் தர்கால இதே மாதிரி அந்த வக்ஃப் போர்டு ஒழுங்கா செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டாக ஒரு குழுவை போட்டாங்க. அதுலேயும் ஓய்வு பெற்ற ஒரு முஸ்லீம் நீதிபதி, ஓய்வு பெற்ற ஒரு IAS அதிகாரி எல்லாம் போட்டா 5 வருஷத்துக்கு கணக்கே கொடுக்கல. இதை போய் கம்ப்ளைண்டாக ஹைகோர்ட் கொடுத்தா
நீங்கள் எதுக்கு இந்த கோயில் இந்த மசூதியா தர்காவை மெயின்டைன் இல்லை உங்கள் ஆர்டர், நாங்கள் உங்களை 6 மாதத்துக்கு சொன்னோம், நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் அவங்களே சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் எந்த கோயில்லையும் 50 வருஷமாக ஒழுங்கான சட்டங்கள், அதாவது இந்த கோயிலுக்கு தக்கார் போடலாம் ஈவா போடலாங்கிற இதுவே இல்லாமல் பெரும்பாலான பெரிய கோயில்கள் அத்தனையும் ஈவோக்கள் தக்கார் கையில் தான் இருக்குது. ஸோ அவர்களுக்கு முடிவெடுக்கிறதில்ல. இப்போது ஒரு பில்லு பணம் செலவு பண்ணுறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் கட்டலாம், நானே கையெழுத்து போடுவேன், அந்த பக்கம் நானே தக்காருன்னு கையெழுத்து போடுறது, இல்லாட்டி இவங்க பண்ணுறது. இந்த கோயிலுடைய செலவுகள் இது எதுலேயுமே குழு பார்த்து பக்தர்கள்ட்ட நோட்டீஸ் ஒட்டி அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு அதன் பிறகு தான் பண்ணணும். ஏன்னா கோயில் காசை இப்ப ரியாலிட்டி பார்த்தா எல்லா கோவிலுமே ஈவோட டிசிஷனா தானே இருக்கு. இல்ல அதுதான் ஒரு முறையும் கேஸ் போட்டு இன்னும் ஈவோ கூட எடுக்கிறது இல்லை. இங்க ஹெட் ஆஃபீஸ்ல கமிஷனர் எடுத்துட்டு எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்னமோ செலவு, யானைக்கு செத்து போன யானைக்கு மண்டபம் 10 லட்சம் ரூபா. நீங்கள் பெரிய கோயில் இன்னைக்கு சுற்றிட்டு வந்தால் பாதி மண்டபங்களை நம்ம பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்கிறது இல்லை. மூலவர் பார்க்குறோம், தாயாரை பார்க்குறோம், அப்படி பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கிறப்ப எதையோ ஒரு மண்டபத்துக்கு கட்டு, செலவு கணக்கு கொடு. இதோ இப்போ ஸ்ரீரங்கம் காசை எடுத்து அன்பில் மாரியம்மன் கோயிலில் இது அம்மா வந்தவங்களுக்கு சரியானவங்க அம்மா வந்தால் அங்கே தங்கி 3 நாள் இருந்தால் அம்மா போகும்னு நம்பிக்கை. இதை சொன்ன உடனே எவனும் எடுத்து விட்டா, அம்மா இருக்கிறவங்க வந்தால் இப்போ கூட இருக்கிறவங்களுக்கும் வந்துடும், பரவணும் இல்லை குணமானவர்கள் தங்குறதுக்குன்னு மாத்திரம். இதே சமயபுரத்தில் போன வருஷம் இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் படுத்திருந்தவங்க மேலே 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மண்டபத்திலேருந்து மேலே பேந்து விழுந்து ஒரு அம்மா செத்து போனாங்க. ஹெச்ஆர்என்சி கட்டுமானங்கள் என்பது கான்ட்ராக்டு, பாக்கெட்டுக்கு துட்டு, இந்த வேலை செய்யறதுக்காக புது செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கோயில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குல்ல, இப்ப ஈவோக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு இப்ப நீங்க சொன்னீங்க, ரூல்ஸ் சட்டம் சொல்லுது 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது, நீங்க குழு ஆரம்பிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இந்த அரசாது? இல்லை, போன ஆட்சி வரைக்கும் நம்பிக்கை இல்லை. இந்த ஆட்சி முதல்ல ஒரு 200, அடுத்தது ஒரு 228, அப்புறம் 870, 766 கோயில், கிட்டத்தட்ட 1000 கோயிலுக்கு மேலே அறங்காவலர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன். அதே போல் அந்த அறங்காவலர் தேர்வு குழுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆதீனத்தையும் இது நம்ம விஜயுடைய தயாரிப்பாளர், ஒரு பெண் தயாரிப்பாளர் பேரையும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் நல்லாட்சி தரணும் என்ற நோக்கம் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். பட் காட்டுவது தான் முதல் ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல. சரி, இந்த ஜட்மெண்ட் வச்சு அப்ப எல்லா கோயிலுக்கும் நம்ம வாங்கலாம்ல? கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெச்ஆர்என்சி தரப்புல அப்பீலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இதைத்தான் கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி நான் ரமேஷை பார்த்தப்போ சொன்னார், இந்த ஈவோ தக்கார் எல்லாமே இல்லீகல்னு ஒன்று வந்துருச்சுன்னா இதை வாங்கிடலான்னு. ஆனால் இந்த லெவலுக்கு வரத்துக்கே 4 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இன்னும் அக்கௌண்ட் கணக்கு கொடுக்குன்னு சொன்னால் கணக்கு கொடுக்கறது இல்லை. ஆடிட் பண்ணுறதுக்கு 4% ஃபீஸை வாங்கிட்டு, ஆனால் அந்த ஃபுல் ஆடிட்டை ஆன்லைனில் ஏற்றுறது இல்லை, ஆர்டிஐயில் போட்டாலும் தரதில்லை. ஒரு பக்கத்துக்கு சினாப்சிஸ் மாத்திரம் வருமானம் செலவுன்னு. ஸோ இது முழுக்க ஹெச்ஆர்என்சிஇ என்பது கொடியவர்களின் கூடாரமாக ஆகியுள்ளது. எனவே இதை என்ன பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணும். அடுத்தது, இது ஆளுகிற திரு ஜோசப் விஜய் அரசுக்கு ஒரு பின்னடைவா என்னன்னு தெரியல. இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து தான் நம்ம செய்திகள் பார்க்குறோம். என்ன உத்தரவு? இல்லை, டாஸ்மாக் வழக்கில் ஒரு புதுசாக ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அதில் அந்த வழக்கில் ரமேஷ் என்ப ஒருவர், அதாவது திரு செந்தில் பாலாஜியுடைய கரூர் கேங்கில் ஒரு முக்கியமான நபரை கைது செய்கிறாங்க. ஆனால் அவருடைய பெயர் அந்த சார்ஜ் ஷீட்டில் இல்லை. ஆனால் அவர் அதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த இது குதிரை பேர வழக்கில் கைதாக இருந்தவர். அதில் ஜாமீன் வாங்கினோடனே இதில் பண்ணாங்க, இது திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு போய் ஹைகோர்ட்டில் கேட்ட, ஹைகோர்ட் அவருக்கு கொடுக்கலான்னு சொன்னதை ஏற்றி இவங்க போயிருக்காங்க. இந்த ஆட்சி ரொம்ப தெளிவாக ஜூனியர் விகடனில் 2 வாரம் முன்னாடி போட்ட தலைப்பு, லட்சியம் 3 படி நிச்சயம் 2 படின்னு அண்ணாதுரை சொல்லி மக்களை ஏமாற்றியது போல ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் 3 முன்னாள் அமைச்சர்களை உள்ள தள்ளுவது லட்சியம், குறைஞ்சபட்சம் 2 பேர்னு வச்சுருக்காங்க. அந்த 3ல் 4ஆக டார்கெட்டில் செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, இந்த 4 பேரில் 2 பேர் பண்ணணும், 3 வரைக்கும் ட்ரை பண்ணணும். ஏவா வேலு ஏற்கனவே பெயில் வாங்கியிருக்காரு. KN நேருவும் இன்று வரை அதில்
ஜட்மெண்ட் ரிசர்வ்டுங்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மாகில் ஏற்கனவே 458 நாள் இருந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு கேஷ் ஃபார் ஜாபில் டாஸ்மாகில் இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இடி இன்னும் போன முறை வந்தது வேற விஷயத்துக்கு, இப்போ தனியாகவே போட்டதுனால இடியும் உள்ளே வரலாம். ஆனால் இவங்க பண்ணக்கூடாதுன்னு இந்த இதுக்கு போயிருக்காரு. இதை தாண்டி அந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமில் அரசாங்க வக்கீலாக நாங்கள் போட்ட வக்கீலை மாற்றிவிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறை இவர் பெயில் கேட்டப்போ, எதுக்கு பெயில் கேட்குறீங்க, டெய்லி கேஸ் கேட்டு 3 மாதம் நீங்கள் தான் நான் தப்பு பண்ணலன்னு சொல்கிறீங்க, அதை நிரூபிச்சுட்டு 3 மாதத்தில் கேஸை முடிங்க, பெயில் கேட்காதீங்கன்னு ஒரு முறை ஹானரபிள் ஹைகோர்ட் சொல்லிச்சு. அது மாதிரி யாராவது சொல்லிட்டு எதுக்காக திருப்பி திருப்பி தள்ளி போடுறீங்கன்னு கேட்கணும். ஏன்னா 2000 சாட்சிகள் அக்யூஸ்டாக விட்னஸாக 750ன்னு போட்டால் இந்த வழக்கு 150 நாள் ஆனாலும் முடியாது. இன்னொன்று, விஜய் ஆட்சி அந்த கேஷ் ஃபார் ஜாப்பை 3ஆக பிரித்தா ஜேஇஐ நடத்துனீங்கன்னா 1 வாரத்தில் முடிஞ்சால் குறைஞ்சபட்சம் 3லேருந்து 7 வருஷம் கூட தண்டனை கிடைக்கலாம். ஸோ விஜய் ஆட்சி செந்தில் பாலாஜியை ஒரு பெரிய அட்வர்ஸியாக இன்னும் கரூர் கணக்கு பாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லி அதை வர்ஜினாக பேசினார். ஸோ தாங்கள் ஒரு ஸ்டெடியாக போன நேரத்தில் ஒரு பிரேக் கரூரில் கிடச்சிதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கரூரில் அளவுக்கு அதிகமாக போனது தான் திமுகவுக்கு தப்புன்னு இன்னொரு பார்வையும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு செந்தில் பாலாஜி கோர்ட்டுக்கு அலைஞ்சு கொண்டிருக்க போகிறார். அதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கணும். செந்தில் பாலாஜி அன்றைக்கி சட்டசபையில் பேசினப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ராத்திரி 11 மணிக்கு வந்தது, 3:30 வரைக்கும் படித்தேன்னு அட்லீஸ்ட் ஒரு காமன் மேன் பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்றது நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆராய்ஞ்சு அது எல்லாமே வெறும் பிளாப்லான்னு நமக்கு புரியும். ஆனாலும் ஒரு உழைப்பு, அந்த வேலைக்குரிய ஒரு கடின உழைப்பை கொடுப்பார். அதில் திராவிட விவிலியத்தின் முக்கிய கோட்பாடான ஊழல், பாக்கெட்டுக்கு துட்டு என்பதில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். அவரை கைது பண்ண வேண்டியது அவசியம். பட் விஜய் ஆட்சி, அவர் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டருங்கிற மாதிரி ரொம்ப திறமையான வக்கீல்களை வச்சு சரியான அதிகாரிகள். அது நீங்கள் வக்கீலை தாண்டி அமைச்சர்களுக்கு, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் திமுக ஆட்களுக்கு அதிகாரிகள் அப்படிங்கிறதே இன்னும் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சேகர் பாபு அவர்கள் முன்னாடி சொல்றது, கேநேரு அவர்கள் வழக்குல அவரோட வழக்கறிஞரே முன்னாடி கோர்ட்ல போய் சொன்னது அந்த எஃப்ஐஆர் பத்திங்கிறப்ப, தாவேக்கா இன்னும் அந்த ஒரு பிடியிலே, அதிகாரிகள் பிடியில இருக்கும். இல்ல, தாவேக்காங்கிறத விட எப்பயுமே திமுக அதிமுக கடந்த காலங்களில் 50-60 வருஷமா ஆட்சி செய்ததால் அவங்களுக்கு அந்த அதிகாரிக்கு உதவி இருந்தால் அவர்கள் இவருக்கு உதவுவாங்க. வந்தோடனே கேட்டு மாத்துறது இருங்க. அதுக்கு அடுத்ததாக திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரு, ஓங்கோல் தெலுங்கு பரம்பரை, மன்னர் பரம்பரை, எங்ககிட்ட தான் ஆட்சி இருக்கணும், ஏதோ தப்பு நடந்துச்சு அதனால தான் தோத்துட்டோம் அப்படின்னும். இன்னொன்று, நம்ம சினிமா எடுத்தால் சிலர் ஒரு படம் அருமையான படம் கொடுப்பாங்க, அவங்க லைஃப்பில் நடந்ததோ அல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ண படமோ அதுக்கப்புறம் 2வது படம் கூட ஓடாது, 3வதுக்கு அப்புறம் காலியாக போவாங்க, 1 ஃபிலிம் ஒண்டர்பாங்க. அந்த மாதிரி இந்த தாவேக்கா வெற்றி ஒரு 1 டைம் வெற்றி, இவர்களை தோற்க முடியும்னு திமுக மட்டும் இல்லாமல் திமுகவினால் பலன் பெற்ற அதிகாரிகளும் இன்னும் நம்புகிறாங்க. ஸோ அவர்கள் திமுக தொடர்பை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதனால அவங்க இன்னும் 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளே திருப்பி வந்துடுவாங்க, நம்ம பகச்சிக்க கூடாதுங்கிற மாதிரி. எந்த கனவுல இல்லை, இது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் மெஜாரிட்டி இல்லை. ஸோ லீகலாகவும் இது பண்ணால் முடியுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை பல அதாவது திமுக இந்தியாவிலேயே அதிகமாக வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு, கவர்னர் பவருக்கும் ஏன் ஜனாதிபதி பவருக்கு கூட ஒரு ஸ்டே வாங்கினாங்க, அது நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புகிறாங்க. விஜய் அவர்களும் சரியான வழிகாட்டிகள் இல்லாமல், டிவிஎஸ்சிக்கு டைரக்டராக யாரையோ போட்டு அப்புறம் இப்போ அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொருத்தரை பால் ஊற்றுறது ஆவினுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளே அந்த அளவுக்கு பந்தாடாமல் இன்னும் பலர் சென்னையிலேயே சுற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூலுங்கிறனால ஒரு திருப்பி நம்ம பார்த்துருப்போம். அதுலேயே 2 சர்ச்சை கேள்வி நான் கேட்குறேன். முன்னாள் 4 அமைச்சர்களில் ஒருத்தர் நிச்சயங்கிற மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவரோட தான் பெருசாக ஊழல், பெருசாக லைசன்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணி குண்டா சட்டம் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. அதற்கு சாட்சி சட்டசபையில் நீ பேசுகிறப்ப, அதில் காசு கொடுத்ததுக்கு சாட்சி வேற யாரும் கிடையாது, நானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு மரியம் வில்சன் அவர்கள் சட்டசபையில் ஏந்து சொல்கிறார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஊழல் நடந்திருக்கு, காசு வாங்கியிருக்காங்க, நம்ம தமிழக சட்டத்தை பொறுத்தவரையும்
ஊழல் கேட்பதும் குற்றம், ஊழல் கொடுப்பதும் பணம் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப இவரே வாண்டா மாட்டிக்கிட்டாரா? சார், யார் யாரெல்லாம் பள்ளிகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜோகோவில் நான் கொடுக்கல, என் லைசன்ஸ் வரலன்னாரு. யாரெல்லாம் கடந்த 10 வருஷமாக லைசன்ஸ் வச்சிருக்காங்களோ அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பணம் கொடுத்திருக்கிறார்கள், இல்லாட்டி வாய்ப்பே இல்லை. சரியா ஐயா? நானே பார்த்துருக்கிறேன் சில அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக அது இல்லாமல். நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி கொடுக்கலன்னு யாராவது சொன்னார், போலீஸில் நல்லவங்க இருக்கான்னு சொன்னால் ஒரு 10 தடவை மேலே எங்கேயும் பார்க்கணும். இதுதான் ஏன்னா நான் சொல்லலை, கருணாநிதி சொன்னார் காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டதுன்னு. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப இவர் பேசியிருக்கார். பட் விஜய்க்கும் ஸ்கூல் இருக்குது, திருமாவளவனுக்கும் ஸ்கூல் இருக்குது. ஸ்டாலினுடைய மகள் சன்ஷைன் பள்ளி ஒரு பள்ளியாக இருந்தது, இன்றைக்கி 105 ஏக்கரில் இதுலேயும் இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம தாம்பரம் பக்கத்தில் இங்கே பெருங்குளத்தூர்லேயும் இங்கே குரோம்பேட்டில் ஒரு ஸ்கூல் வேறு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,000 பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட 8,000 பள்ளிகள் 2006க்கு அப்புறம் திறந்தது. ஸோ கண்டிப்பாக இவை எல்லாமே ஒரு காலகட்டத்தில் பணம் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான பள்ளிகள் டிடிசிபி அப்ரூவல்ங்கிறது வாங்கவே முடியாது. அவர் சொன்னதுலேயே 4-5ல் ஒன்று உங்களுக்கு அப்ரூவல் ரெனியூவல் எக்ஸாமுக்கு நடத்துறதுக்கு, 3வது பஞ்சாயத்து அப்ரூவல் தான் கிடைக்கும். ஊருக்கு வெளியில் இருந்தால் உங்களுக்கு டிடிசிபி போய் வாங்கவே முடியாது. நான் ஒரு பர்டிகுலர் லெதர் ஃபேக்ட்ரிக்கு, ஷூ ஃபேக்ட்ரிக்கு ஆம்பூரில் பண்ணால், சார் நீங்கள் பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க, இது டிடிசிபியில் தான் வாங்கணுன்னு. அப்படிங்களா, இந்தாங்க அப்படின்னு ஒரு பீரோவை திறந்து காட்டிங்க பாருங்க, இந்த 18 பாக்ஸ் ஃபைலும் நான் டிடிசிபியோட கரஸ்பாண்டன் பண்ணது. தாசில்தார்கிட்ட வாங்கிட்டு வாங்க, கவர்னர்கிட்ட இது கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு வாங்க, அவங்கள்ட்ட போனால் இங்கே இப்படின்னு 10 வருஷமாக நாங்கள் நீங்கள் கேட்குறத விட எங்கள் ஜெர்மன் தலைமை கேட்குதுன்றாங்க. ஸோ டிடிசிபியில் அப்ரூவல் வாங்க முடியாது. இதுக்கு லஞ்சம். சார், டிடிசிபி அப்ரூவல் சாதாரண ஸ்கூலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பெரிய இடம் ஊருக்கு வெளியில் இருந்து ஆர்டினரி பில்டிங்காக இருந்தால் எஃப்எஸ்ஐ மீறாது. ஆனால் பெரும்பாலான கல்லூரிகள் பள்ளிகள் மலை மேலே G+3 காருண்யாவாக இருக்கட்டும், இது நம்ம யாரெல்லாம் நம்ம இது கோயம்புத்தூர் இதை பற்றி சொல்லுவாங்களோ, ஈஷா பற்றி சொல்லுவாங்களோ, அந்த மலை மேலே 34 ஸ்கூல், காலேஜ் ஸ்கூல் இருக்குது. எல்லாமே G+3. G+1 பில்லர் ஃபவுண்டேஷன் போடக்கூடாது மலை மேலே. அப்போ இதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒன்னொன்னையும் நோன்னா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் கெனாட் பி ரெகுலரைஸ்ட். ஐ மீன் இது டீவியேஷன் கேன் பி ரெகுலரைஸ்ட், நாட் வயலேஷன்ஸ்னு சொல்லி பல தீர்ப்புகள் வந்தும், ஏன்னா எல்லா கல்லூரிகளையும் இதையும் நடத்துறது அரசியல்வாதி. ஐ மீன் அது திருமாவளவனாக இருக்கட்டும், ஜோசப் விஜயாக இருக்கட்டும், தம்பிதுரையாக இருக்கட்டும், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா கட்சியும் இருக்கு. இப்போ அதில் ஒரு சிக்கல் போலையே. 2வது கேள்வி அதை விட்டு என்னன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்கு, கூடயே இருக்கிறதே இல்லை பாருங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. உண்மையா? இல்லை, அதில் 2-3 விஷயமா வந்துட்டு இருக்கு. ஒன்று, இப்பொழுது இவர் அந்த ஒரு அரசர் ஒருத்தர் கைதாக இருக்கு இல்லையா, குமார அரசர், அவர் கைதான பிறகு ஒரு விஷயம் வெளில வந்துச்சோம். 2 CBSE பள்ளிகள் அந்த ஆஸ்கர் அழுகை நடிகருக்கு சொந்தமான குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கான். இது இத்தனை நாள் இங்கே சொல்லலையா. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் சுற்றுவாங்க. ஈவன் வேலை இல்லாமல் இருந்தப்ப அவர் போய் இதில் போய் சுமத்ரா ஜாவாவில் ஒரு படம் நடித்தப்போ 20 நாளும் இவர் கூட இருந்தாராம். அப்படி எப்பொழுதுமே கூட இருக்கிறவர் தனக்கு தெரியாமல் சில 100 கோடிகள் ஒர்த்து சொத்துகள் சேர்த்துருக்காருன்னு ஒன்று என்னை பார்க்கவே வராதுன்னு சொல்லிட்டாராம். இப்போ நம்ம இன்றைக்கு வேற ஒரு தகவல் வருகிறது, அவருக்கு தெரியாமல் ஒய்ஃபே அந்த குமார அரசரிடம் பேசி அவங்களே தைரியம் கொடுத்து பண்ணாங்கலாம் வருது. ஸோ கடந்த அவருடைய மகன் இப்போ +2 முடிச்சுட்டு, அதாவது நான் தமிழ் படிக்கல ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு சொன்ன மகன் +2 முடிச்சுட்டு ஆசீர்வாதத்துக்கு போனப்ப ஸ்டாலின் இது கொடுத்தாராம், இவர் கொடுக்க மாட்டேன்னாராம். அந்த அளவுக்கு சண்டை முற்றி கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் திமுகவுடைய பொதுச் செயலாளராக இவரை கொண்டு வரலாம் என்று இருந்தவர் தற்போது இவர் தாவேகாவிற்கு தாவ முயல்கிறார்னு ஒன்று வேறு ஏதோ ரெக்கன்சிலேஷன் ஓடுவதாக தற்போது செய்தி வருகிறது. பட் மரிய வில்சன் இன்னைக்கு பேசியதை வைத்துக்கொண்டு அனைத்து பள்ளிகளையும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 2018 வாக்கில் மத்திய அரசு யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கினாங்களோ அவங்க எப்படி இந்த 2 கோடியை கட்டுறாங்கன்னு ஒரு இது அனுப்பிச்சேன்னாங்க. இன்றைக்கும் தனியார் கல்லூரியில் படிக்கிறவன் எங்கேருந்து பண்ணுறான்,
காசு கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன் மகளை ப்ரைவேட்டில் கிடச்சி நீட்டில் ப்ரைவேட்டில் கிடச்சிதுன்னு சொல்லி சேர்க்காம இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சார். திரு ககன்சிங் திரிவேதி அவர் மகளை கடைசியில் இது தான் படிக்க வச்சார். ஸோ அதனால் அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. லஞ்சம் கொடுக்க மாட்டேன், வாங்க விட மாட்டேன், வாங்கியவர்களே விட மாட்டேன்னாரு. இப்போ கொடுத்தேன்னு சொல்கிறவரை உங்கள் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அது காலையில் இறுதியான கேள்வியா, கொளத்தூரில் நானே வெற்றி பெற்றேன் அப்படின்னு அறிவிக்கணும்னு வழக்கு போட்டிருக்காரு நம்ம திமுகவோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் ஒரு 6 இதில் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நீங்கள் திருப்பி பண்ணி நான் தான் வெற்றி பெற்றேன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காரு. ஐயா, இது என்ன சொல்கிறது, அதாவது ஆடத் தெரியாத டான்ஸரு மேடை கோணல்னு சொன்னாங்களாம். நீங்கள் 2019 ஜெயிச்சிங்க, 21 ஜெயிச்சிங்க, 24 ஜெயிச்சிங்க. இது எல்லாமே அதே இவிஎம் மிஷினை வச்சு தான் ஜெயிக்கப்பட்டது. சரியா? இப்போ நீங்கள் இதை செக் பண்ணிங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இதை செக் பண்ணால் 100% ப்ரூவ் ஆகும்னு. இன்னும் சொல்ல போனால் அவர் வெற்றி அந்த இதில் சொன்னதை விட 6 ஓட்டு இன்னும் குறைஞ்சி தான் போச்சுன்னு வந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த 7 மிஷின் எடுத்ததில் ஏதோ ஒரு மிஷினில் சீல் சரியாக வைக்கல அப்படின்லாம் வந்தது. சார், பிரச்சனை 100 பிரிண்ட் கேட்டால் எல்லா இந்த விவிபேட்டில் அந்த பிரிண்டிங் இது எல்லாத்தையும் எண்ணணும். அப்புறம் எதுக்கு சார் அப்புறம் இந்த இது விவிபேட் மிஷின் இவிஎம் எதுக்கு? இன்னொன்று, இதுவரை இந்தியாவில் 543 பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் அல்லது 20,000 கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி எல்லாத்துலேயும் 2% 0.2% ஏதோ இவிஎம்ஐ எண்ணுவாங்க. விவிபேட் ஒன்றில் கூட ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகலை. உங்கள் கேஸ்லேயும் மிஸ் ஆகலைன்னு இருக்கப்ப உங்கள் வழக்கறிஞர்கள் பல பீலாக்களை விடுவாங்க. போய் உட்காந்துட்டு நீங்கள் பூத்தில் உள்ள நுழையிறப்ப உங்கள் ஏஜென்ட் கையெழுத்து போடுறானா 0-0ன்னு பார்த்துன்ட்டு பூத்தை முடிச்சுட்டு வர்றப்ப 1530 ஓட்டில் இத்தனை இதாச்சுங்கிறாங்க. என்ற அன்னைக்கு அதை கையெழுத்து போடுறாங்க. எண்ணி முடிச்சப்ப சீல் எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு ஏஜென்ட் கையெழுத்தோட அத்தனையும் அப்போ அக்யூரேட்டாக நடக்குது. இந்த ப்ராசஸில் தப்பு கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியாது. அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி முதல்ல இவிஎம்னாரு, அப்புறம் ஓட்டுச்சோரின்னாரு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு சிஸ்டம் கரப்ட்னு உளறிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் மேலும் மேலும் கீழே இறங்கிறார். விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. கெட்ட நேரம் வந்தா எதை கை வச்சாலும் தப்பாகுன்னு. கொளத்தூரின் தோல்வி எதிர்பார்க்காதது, ஆனால் நமக்கு நல்லது. இந்த மிஷினில் எந்த தப்பும் இல்லைன்னு இவர்களிடம் கீழே இருந்த இவர்களால் நியமிக்கப்பட்ட சென்னை கமிஷனர் தான் செக் பண்ணிட்டு சொல்றார். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்போ உங்கள் தமிழக அரசின் அதிகாரிகள் தான் இருக்காங்க, மத்திய அரசு அதிகாரிகள் கிடையாது. ஸோ இவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு. இவர் மேலும் மேலும் இதை விட நான் சொல்கிறது 2011 இவர் வெற்றி பெற்றது செல்லாதுங்கிற வழக்கை வேகமாக நடத்தினால், ஏன்னா அது தீர்ப்பு வந்த நிலையில் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிலே தகுதி நீக்கம்னா இவர் 6 வருஷத்துக்கு நிற்க முடியாதுன்னு கூட போகலாம். இதை மாதிரி ரொம்பவும் அதே மாதிரி இந்த தடவையும் இவர் சொத்துக்கள் அடுத்து என்ன சார், இவருக்கு வீடு கிடையாது. நல்ல வேளை இவர் எம்எல்ஏவாக ஜெயிக்கல சார். நம்ம இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அத்தனை பேருக்கும் கார் கொடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்குன்னா இவருக்கும் கார் இல்லையா, இபிஎஸ்க்கும் கார் இல்லையா, எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இல்லையா இல்லையா. ஸோ எல்லாரும் பல ஆயிரம் கேஎஸ்எஸ்ஆருக்கு இல்லையா, ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேலே இருக்கு. இல்லை, பிரச்சனை என்னன்னு சொன்னால் கார் உங்கள் பேரில் இல்லை, இதைத்தான் அவங்க ட்ரஸ்ட் பேர்லேயோ இல்லை ப்ரைவேட் கார்லேயோ கம்பெனி பேரில் ஓடிச்சுன்னா. ஏன்னா இவர் என்ன சொன்னார், நம்ம டிஆர்பி பாலு, எனக்கு என்ன கார் வருதோ அதில் ஏறுவேன், ஆனால் 2.5 கோடி 3 கோடி ரூபா கார். கடன் வாங்கினீங்களே, எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் கடன் கொடுத்தாங்க, உங்கள் மகன் தான், எனக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இதுதான் இந்திய நீதிமன்றங்கள். கொளத்தூரில் இவர் வழக்கு போடுவது இவிஎம்மின் நம்பிக்கையை பொதுமக்களுக்கு அதிகரிக்கும். இவர் இன்னும் கீழே தரம் தாழ்வார், அவ்வளோதான் ஆகும். ஏன்னா அப்படி இல்லைன்னா உங்கள் எல்லா எம்பியும் ராஜினாமா பண்ணுங்க. எங்களுக்கு இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை, இனிமேல் இவிஎம் இல்லாமல் வந்தால் தான் எலெக்ஷனில் நிற்போன்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. சரியா? அப்படி பண்ணுங்க. நாங்கள் அது வரைக்கும் நிற்க மாட்டோம்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தோத்தா இவிஎம் மேலே குறை சொல்கிறதுங்கிறதெல்லாம் மக்கள் உங்களை இன்னும் ரிஜெக்ட் செய்வார்கள். 5 ஆண்டு ஆட்சியில் மக்கள் உங்களிடம் நீங்கள் சொன்னது, எதிர்க்கட்சியாக சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று, அதற்குரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏற்றுக்கிட்டு தாவேக்கா செய்யும் தவறுகளை சுட்டி காட்டினா ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு மக்களை குறை சொல்லி கொண்டிருந்தா, சபிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த சாபங்கள் உங்களுக்கு தான். நீங்கள் பத்தினியும் இல்லை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு தான் திருப்பி வரும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை பயந்தமைக்க ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை.